சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி 2026 பராபவ வருடம் சித்திரை மாதம் 1ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலியமா வர வேண்டிய எல்லா விதமான விஷயங்கள் நடக்கும். ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும். கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். யார்கிட்ட நண்பர்கள்கிட்ட பணம் கொடுக்கறது, சண்டை போடுறது, ஏதாவது பஞ்சாயத்து ஆறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அது ஆட்டோமேட்டிக்கு அது லெவலுக்கு அது போயின்னு இருக்கும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படும். வேலையில இருக்கக்கூடிய பிரஷர், அலைச்சல், இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு கஷ்டப்பட்டாலும் அந்த ரிசல்ட் இருக்கும்னா அப்ப கஷ்டப்படுறது தப்பு கிடையாதுல்ல. இந்த மாதிரிதான் இருக்கிறது. மிகப்பெரிய மேன்மையும் மிகப்பெரிய வெற்றியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டரம் வெள்ளை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி. இன்ஃபேக்ட் லாங் டிராவல்லாம் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையா போங்க. ஃபிளைட்டு இந்த மாதிரி ட்ரெயின் இதெல்லாம் போகணும்னா கொஞ்சம் செக் பண்ணிட்டு போறதுதான் பெட்ரு. எந்த நிலைமை எல்லாருக்குமே கரெக்டா இருக்கா என்ன ஏதுன்னு பாத்துக்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரி நாட்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதுல கண்டிப்பா தெய்வ அனுகிரகம் கொம்முன்னு இருக்கு. அதனால காவல் காக்கக்கூடிய தெய்வங்கள் வழிபாடு பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அமேசிங்கான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமான முருகப்பெருமானுடைய வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெவி ப்ரெஷர் இருக்கும். எந்த விஷயத்த பண்ணாலும் ப்ரெஷர், மூத்தவங்க மூலியமா ப்ரெஷர். எல்லாத்துக்குமே மெயினா ஆண்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கலாம். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நண்பர்கள் மூலியமா பிரச்சனைகளும் தேவையில்லாத விஷயமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க இருக்கிற நிலைமைய. அந்த வெட்டி கோபம் அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ஒண்ணும் செட் ஆகாது. இருக்கிறது ஒரு ஜென்மம். அதனால இருக்க விஷயத்த கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டு போறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்ஃபேக்ட் நீங்க பாக்குற எல்லா நண்பர்களுமே ஒரு மாதிரி பிரச்சனை பிடிச்சாங்களா தான் இருப்பாங்க. ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ற மாதிரி தான் வரும். ஆனா இந்த நாள் எதிர்பாராத வெற்றி, நண்பனின் மூலியமா நல்ல தகவல்கள், பெரிய ஒரு பொறுப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும். அமேசிங்கான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள் நிறம். கன்னிராசி அல்ல கன்னி ரத்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள். மெயினா எது ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருன்னு நினைக்கிறோமோ அந்த விஷயம் தான் டிஸ்டர்ப் பண்ணலாம். ஒரு சில பேருக்கு எதிரிகளால சின்ன சின்ன தொல்லைகள், அவதிகள். அதே மாதிரி இந்த நாள் கேஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயம்லாம் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் போகாம இருக்கிறது, தப்பிக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நமக்கு அது சாதகமா முடியும்னு சொல்ல முடியாது. அதுதான் விஷயம். ஆனா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சொக்கலிங்கம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டர் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். லைட்டா ஜுரம் வர்றது, டென்ஷன் ஆகிறது, பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்பு, இதெல்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு வீட்டுல ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலங்கள் நடக்கும். அதை பத்தி போட்டு மனதை ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கோவம் அது இருந்துட்டேதான் இருக்கும். அதனால இன்றைய நாள் வரைக்கும் கொஞ்சம் கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. மெயினா ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
விருச்சிக ராசி இல்ல விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த்ல தான் மெயின் கான்சன்ட்ரேஷன். பிபி மாதிரி விஷயங்கள், சுய ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி வீட்டுல தாயோடைய ஹெல்த், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. எதுலயுமே நம்மளுடைய விஷயங்களை கவனமா பார்த்து ஹேண்டில் பண்றது நல்லது. மற்றபடி எல்லாமே நல்லபடியா இருக்கும்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், மனசஞ்சலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதிக கவனமா இருங்க. மெயினா வண்டி வாகனங்கள் டிராவல்ல இருக்கும் பொழுது வண்டி ஒரு பக்கம் போகும், உங்க சிந்தனை ஒரு பக்கம் போகும். யார் மேலேயும் கோவப்படாதீங்க, விட்டு கொடுத்து போங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. ராசி ஆண்டனம் கருஞ்சிவப்பு நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்துல விட்டு கொடுத்து போகணும். வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே மிரட்டி தான் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம கொடுக்க வேண்டிய விஷயத்த மட்டும் கரெக்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் உணவுல காரத்தை மட்டும் கம்மி பண்ணீங்கன்னா ப்ரெஷர் இருக்காது. நினைச்ச காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோட்டை மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியமும் வெற்றி, அனைத்து விதமான சந்தோஷங்களும், பெரிய வாழ்வும் எல்லாமே நமக்கு ஏத்த மாதிரி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். பொறுமையாக எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தணும். எதுலையுமே அவசரப்படக்கூடாது. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, அது நமக்கு சாதகமாக முடியணும் அப்படின்னு செயல்படுத்தினா மட்டும்தான் நம்மனால முடியும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. தேவையில்லாத பிரஷர், தேவையில்லாத வேலை, இதெல்லாம் இல்லாம இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சில பேருக்கு கால்வலி, சில பேருக்கு நண்பர்கள் மூலியமா செலவு, நம்பனவன் ஏதாவது ஒரு செலவு வைக்கிறது, டென்ஷன் கொடுக்கறது, ஹெல்த்ல கொஞ்சம் பிரச்சனைகள், வீட்லயும் சின்ன சின்ன குடைச்சல்கள் இதெல்லாம் இருக்கும். அதனால அலைச்சல்களை கம்மி பண்ணிட்டா ஹெல்த் பிரச்சனை வராது, நல்லா இருப்பீங்க. அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.